எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க 2 பேரும் இணைஞ்சு கிட்டத்தட்ட 26 தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னா நாடோடி மன்னன், திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே போன்ற படங்களை நம்ம சொல்லலாம். எம்ஜிஆர் அவங்க கூட கிட்டத்தட்ட 18 படங்கள்ல சரோஜா தேவி அவங்க ஒரு பணக்கார பெண் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பெரிய இடத்து பெண், பணத்தோட்டம் அப்படின்ட்டு பல படங்களை நம்ம சொல்லலாம். 1958ல சரோஜா தேவி அவங்க தன்னுடைய 2வது இயக்குனரான பொன்னியின் செல்வத்துல எம்ஜிஆர் அவர்கள் மூலமா அறிமுகம் செய்யப்படுறாங்க. கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட பொன்னியின் செல்வன் முதல் திரை தழுவத்தில் ஒன்றான இந்த திரைப்படத்துல பல்வேறு நடிகைகளும் நடிகர்களும் இருந்தாங்க. இந்த திரைப்படத்துல சரோஜா தேவி, சாவித்ரி, பத்மினி மற்றும் நாகேஷ் போன்ற பல்வேறு நடிகைகளும் நடிகர்களும் இருந்தாங்க. இந்த படத்துல கடம்பூர் மாளிகையோட இளவரசியா நடிக்கிற ரோலும் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா 1958ல இந்த படம் சொல்லப்படாத காரணத்தால கிடப்புல போடப்பட்டுச்சு. 1960 காலகட்டத்துல தென்னிந்திய பெண்கள் மத்தியில சரோஜா தேவி அவங்க ஃபேஷன் ஐகானா இருந்தாங்க.